எல்லாரோட லைஃப்லையுமே பக்கெட் லிஸ்ட்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி தான் என்னோட லைஃப்பில் என்னோட ஃபேமிலி எங்கேயாவது ஊர் சுற்றுக்கு கூட்டின்னு போகணும், ஃப்ளைட்டில் கூட்டின்னு போகணும், ஸ்னோ இருக்கிறதுக்கு கூட்டின்னு போகணும் எனக்கும் ஒரு ஆசை இருந்தது. அதை இன்னைக்கு வந்து நிறைவேற்றலாம்னு சொல்லிட்டு தான் எங்கள் அம்மா அப்பா 2 பேருமே கூப்பிட்டா. ஆனால் அப்பா வரலன்ட்டாரு. எனக்கு எங்கள் அம்மா அப்பாவோட எங்கள் தாத்தாவை கூட்டின்னு போகணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டேன். ஆனால் அவர் இறந்துட்டாரு. இறந்து 10 வருஷம் ஆகுது. அட்லீஸ்ட் அப்பா அம்மாவையாவது கூட்டின்னு போகலான்னு யோசிச்சேன். ஆனால் அப்பாவை கேட்டதுக்கு அப்பாவும் தம்பியும் வரலன்னு சொல்லிட்டாங்க. அதனால இன்னைக்கு நான், என்னோட அம்மா, ஹஸ்பண்ட், பசங்க, அப்புறம் மாமியார்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் கிளம்பிட்டோம். சென்னையிலேருந்து ஹஸ்பண்டோட தம்பி ஃபேமிலிலாம் வந்து இறங்கிடுவாங்க. ஒரு நாள் வந்து ட்ரெயினில் போகலாம் அப்படின்னு யோசிச்சு நாங்கள் வந்து ட்ரெயின் புக் பண்ணிட்டோம். ஏன்னா ஃப்ளைட்னாக்கா பசங்களுக்கும் எடுக்கணும். அதனால் ரொம்ப நம்மளுக்கு எக்ஸ்பென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடும். அதனால் போகும்போது ட்ரெயின், ரிட்டன் வரும்போது ஃப்ளைட்டுன்னு யோசிச்சிருந்தோம். ஸோ அதே மாதிரி ட்ரெயினுக்குள்ளே போகிறதுக்காக நாங்கள் கிளம்பிட்டோம். நாக்பூர்லேருந்து டாடா நகர் போயிட்டு ஸ்டே பண்ணிட்டு அங்கே டாடா நகரில் ரிட்டையர் ரூம் எடுத்து தங்கிட்டோம். ஆனால் ரிட்டையர் ரூமை பற்றி சொல்லி ஆகணுங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தது. ரேட் வந்து 1200 தான். ஒரே ரூம் தான் எடுத்தோம். ஒரு ரூம்லேயே ஒரு ஃபேமிலி தங்கிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. என் பொண்ணுக்குலாம் ஒரே குஷி. அவள் என்ன சொல்கிறான்னு நீங்களே பாருங்க. நம்ம எங்கம்மா போகிறோம்? இன்னைக்கு நைட்டு ரிட்டையர் ரூமில் தூங்கி எழுந்துட்டு டாடா நகர்லேருந்து கல்கட்டாக்கு நாளைக்கு கிளம்பிடுவோம். ஸோ எப்படி போகிறோன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.